என்ன நடக்குது இங்க? அப்படிங்கிற மாரி நம்மளே எதிர்பார்க்காத மாரி திடீர் திருப்பமா பழனிவேலுக்கு சுகன்யான்னு ஒருத்தங்கள கல்யாணம் பண்ணி வச்சுர்றாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்கள பத்தி எந்த ஒரு உண்மையும் தெளிவா தெரியவும் இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பாண்டியனுக்கு எப்படியும் தெரிய வந்துற போகுது. அந்த பொண்ணு வீட்ட போய் பார்த்து விசாரிக்கும் பொழுது, முதல்ல வந்த பொண்ணு வீடு, இதே முத்துவேல் சக்திவேல் தான் அந்த கல்யாணத்த நிறுத்தி பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்காங்க. இந்த பொண்ண ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி கூட்டு வந்துட்டாங்க. அந்த மாரியோட சித்தி பொண்ண அப்படிங்கிறது தெரிய வரப்போகுது. ஆனா இந்த விஷயத்துக்கு அப்ப தான், இப்ப இந்த சுகன்யாவுக்கு முதல் திருமணத்தில என்ன பிரச்சனை வந்துச்சு? உண்மையில அவங்களுக்கு வந்து என்ன ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு? அப்படிங்கிற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியாக வருது. அவங்க நிஜமாவே பாதிக்கப்பட்டாங்களா, இல்லை இவங்க தான் வந்து அந்த டிவோர்ஸுக்கான காரணமேவா, இவங்க நடந்துக்கிட்ட விதம் இல்லை வந்து இவங்களுடைய கேரக்டர்லேயே ஒரு ஃப்ளா இருக்குங்கிற மாதிரி விஷயத்தை கொண்டு வர போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். எது எப்படியோ ஆனால் முத்துவேலும் சக்திவேலும் மிரட்டி உருட்டி நீ இனிமேல் அவனை இங்கேயே இருக்க வைன்னு சொல்ல, அதை மீறி அங்கே அவர் கூட்டு போனாலும் கூட முத்துவேல் சக்திவேல் கீ கொடுத்து அவங்க வந்து அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு நிம்மதியை, பாண்டியன் குடும்பத்துக்குள்ள நிம்மதியை கெடுக்கிற வேலைகள், பாண்டியன் அவமானப்படுத்துகிற வேலைகள்லாம் செய்ய, இவங்களை பற்றி உண்மைகள், அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் நின்னதுக்கு அண்ணனுங்க தான் காரணங்கிற உண்மைகள்லாம் அடுத்தடுத்து வெளில வரப்போது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த புது ஜோடி, இந்த புது கல்யாணத்தை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.